எல்லாருக்கும் வணக்கம். வெயிட் லாஸ், அதுவும் இன்ட்ராக்டிவ் வெயிட் லாஸ்ன்னு நம்ம ஆரம்பித்த 2 வீடியோக்குமே நல்ல ரெஸ்பான்ஸ். என்னோட சேனலில் நீங்கள் கொடுத்த வரவேற்பு எனக்கு அது பெஸ்ட்டாக இருந்துச்சு. தேங்க்யூ. ஃபஸ்ட்டு வீடியோவில் நம்ம மைண்ட்ஃபுல் ஈட்டிங் பற்றி பார்த்துருந்தோம். 2 இதுலேயும் மைண்ட்ஃபுல் ஈட்டிங் நிறைய பேர் ப்ராக்டிஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி என் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு ஃபோனில் சொன்னாங்க. அங்கே கமெண்ட்ஸு கொஞ்சம் கம்மியாக தான் வந்துருந்துச்சு. பட் எனக்கு நிறைய இன்ட்ராக்ஷன் கிடச்சிச்சு. எல்லாருக்கும் நன்றி. இப்போது இந்த வாரம் 3 கொஸ்டின் சிம்பிளாக, அது 3 நீங்கள் செய்கிறீங்களா இல்லையான்னு நீங்களாக தெரிஞ்சுக்கிட்டு அதை செய்ய பாருங்கள். முதல் கேள்வி, ஒரு நாளைக்கு தேவையான புரதம் நம்ம எடுக்கிறோமா? ஒரு ஆவரேஜ் செடன்ட்ரி லைஃப் வாழ்கிற ஒருத்தருக்கு அவரோட 1 கிலோ பாடி வெயிட்டுக்கு 0.8 கிராம் ப்ரோட்டீன் தேவை. அதாவது 10 கிலோவுக்கு 8 கிராம். நீங்கள் ஒரு 50 கிலோ இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க, 40 கிராம் ப்ரோட்டீன் டெய்லி எடுக்கணும். உங்களோட வெயிட் உங்களுக்கு தெரியும், நீங்கள் எவ்வளோ புரதம் எடுக்கிறீங்கிறது எல்லாருக்குமே தெரியும். இதுதான் முதல் கேள்வி. இதுக்கு பதில் தேடி பாருங்கள். நான் இதை ஒரு சேலஞ்சாக கூட சொல்கிறேன். யாருமே ரெக்வயர்டு ப்ரோட்டீன் எடுக்க மாட்டீங்க. யாரெல்லாம் வெயிட் அதிகமாக இருக்கீங்களோ அவங்க கெஸ் பண்ணி பாருங்கள். ஒரு நாள் 2 நாள் எடுக்கலாம். நான் சொல்கிறது, நம்ம செவ்வாய்க்கிழமை அந்த வீடியோ பப்ளிஷ் பண்ணுறோம். அடுத்த செவ்வாய் வரைக்கும் 7 நாளும் என்னோடய பாடி வெயிட்டுக்கு தேவையான புரதம் நான் எடுத்தேனா இல்லையான்னு சொல்லி நீங்கள் மனசில் தெரிஞ்சுக்கிங்க. கமெண்ட்டில் சொன்னீங்கன்னா மற்றவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். முதல் கேள்விக்கு எஸ் நோ வாட் எவர் இட் மேபி, அது உங்களுக்கு அப் டு யூ. 2வது, ஃபைபர். ஒரு நாளைக்கு ஒரு சராசரியாக 35லேருந்து 40 கிராம் ஃபைபர் நம்மளுக்கு தேவை. ஃபைபர் எடுக்கிறோமா அப்படிங்கிறது அடுத்த கேள்வி. கண்டிப்பாக ப்ரோட்டீனே எடுக்காதவங்க ஃபைபரும் எடுத்திருக்க மாட்டாங்க. 3வது, தண்ணீர். தேவையான அளவு தண்ணீர், தேவையான டயத்தில் தண்ணீர், அதுதான் அடுத்தது. இதுக்குமே நம்ம சேனல் பார்க்குற ஃபாலோவர்ஸ், ரெகுலர் ஃபாலோவர்ஸுக்கு தெரியும், நம்ம தண்ணியோட இம்பார்ட்டன்ஸ் பற்றி நிறைய வீடியோஸில் போட்டிருக்கோம். உங்களுக்கு எவ்வளவு தண்ணீர் தேவை, 2 to 3 லிட்டர்ஸாக உங்கள் பாடி வெயிட்டை பொறுத்து, நீங்கள் இருக்க இடத்தை பொறுத்து, உங்களோட ஒர்க்கை பொறுத்து அது வேரி ஆகும். நார்மலாக ஒரு 2.5 3 லிட்டர்னு வச்சுக்கலாம். அது நம்ம எடுக்கிறோமா, இதுதான் 3வது கேள்வி. இப்போது இந்த 3 கேள்விக்கும் யாரெல்லாம் நோன்னு ஆன்சர் பண்ணியிருக்கீங்களோ அவங்களுக்கு என்ன பண்ணாலும் வெயிட் லாஸ் ஆகாது. காரணம் என்னென்னா, புரதத்துக்கும் நார்ச்சத்துக்கும் தண்ணீருக்கும் நம்ம உடம்புல வெயிட் லாஸ்க்கு பெரிய பங்கு இருக்குது. மெட்டபாலிசத்தை ஸ்டிமுலேட் பண்ணுறது இந்த 3 ஐட்டம் தான். இது 3மே நான் எடுக்கலை, நான் வெறும் கார்போஹைட்ரேட்டாக தள்ளிக்கிட்டு இருக்கேன், இல்லை ஃபேட்டி ஃபுட்ஸாக எடுத்துக்கிட்டு இருக்கேன்னா வெயிட் லாஸ் கண்டிப்பாக ஆகாது. அது ஏன் அப்படிங்கிறது ரொம்ப டீட்டெயிலாக போக வேண்டாம். இந்த வாரம் நம்ம ஃபாலோ பண்ண போகிறது புரோட்டீன், ஃபைபர், தேவையான அளவு நீர். இது 3 எடுக்கிறோமா எடுக்கலையா. இனிமேல் வீடியோஸ் எல்லாம் இப்படி ஷார்ட்டாக தான் இருக்கும், கிறிஸ்பாக தான் இருக்கும். ஸோ ஹாப்பி வெயிட் லாஸ். தேங்க்யூ வெரி மச்.